Hebron Ministries. எசேக்கியேல் 33. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. எசேக்கியேலுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. நமக்கு தெரிஞ்ச அருமையான வசனங்கள் இவைகள். கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாகி. மனுபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு எல்லைகளிலே ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனால் வைத்த பின்பு அவன் தேசத்து மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்கும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கை இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். இந்த ஹார்ன் எதுக்காக ஊதப்படுகிறது என்றால் இது தேவனுடைய டிக்னிட்டினா தேவனை கனப்படுத்துவது. குறிச்சிக்கலாம் டிக்னிட்டி. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு டிக்னிட்டியாக இருக்குது இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஷூ டிக்னிட்டி, நல்ல வீடு ஒரு டிக்னிட்டி, நல்ல கார் ஒரு டிக்னிட்டினா என்ன? ஒரு பெருமிதமான காரியம். ரெண்டாவது டிவினிட்டி, தெய்வீக காரியத்தை தேவன் இதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் ஒரு அனிமலை கூட அவர் நிராகரிக்கவில்லை. நாலாவது காரியம் வந்து சால்வேஷன், ரட்சிப்பை குறிக்கிறது. அதுக்கப்புறம் விக்டரி, ஜெயத்திற்காக இந்த ஷோஃபர் ஊதப்படுகிறது. பிறகு ஆறாவது காரியம், இந்த எக்காலங்கள் வந்து வெப்பனா யூஸ் பண்ண, வெப்பன் என்ன ஆயுதங்களா யூஸ் பண்றாரு. ஏழாவது வந்து டிஃபென்ஸ், சிம்பிள் ஆஃப் டிஃபென்ஸ்னா பாதுகாப்பினுடைய சின்னமா இது இருக்குது. எட்டாவது பாயிண்ட் பாருங்க, டெஸ்டிங் த ஸ்ட்ரென்த். அந்த குத்து சட்டையில் இருக்கிறான் பாருங்க, கராட்டேயில் இருக்கான் பாருங்க, எவ்வளோ தூரத்தில் இருந்து அடித்தா இவனுடைய பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் அந்த பொசிஷன், செக்கிங் த பொசிஷன். அப்போது ஆண்டவர் இந்த அருமையான ஷோஃபர் அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இது டிவைன், இது தேவனுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்குது, பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அப்படின்றத ஆண்டவர் அங்கே அதை தேவன் சொல்லி கொடுக்கறத பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ண, எப்பப்பெல்லாம் இந்த ஷோஃபர் ஊத வேணும்னு உங்களை நான் சொல்லித்தரேன். நம்பர் சாப்டர் 10 அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வர அழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் நம்ம இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது ஹிண்ட் மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபுல்லாக எடுக்கிறேன். சபையை கூடி வர அழைப்பதற்கும் பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அப்ப இப்ப நாள் என்ன பண்றாங்க, நம்ம சர்ச்சஸ்ல என்ன பண்றாங்க, அந்த மணிகூண்டுன்னு வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த மணிகூண்டு என்ன பண்ணுவாங்க, டாங் டாங் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்ட் அடிப்பாங்க. அடிச்ச உடனே அந்த அந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, உடனே ஒன்று ஆலயம் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. அப்புறம் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கடிகாரம் அடிக்கும். இப்போ கூட அந்த நாகர்கோவில் திருநெல்வேலி போட்டால் அது வந்து டைம் சொல்லும், 1, 11, 12 டைம் சொல்லும். உடனே டக்குன்னு ஒரு குருவி கீழே வந்து கத்திட்டு போவோம் அதுபோல். அப்போ இந்த கிராமத்தில் என்ன பண்ணால் அந்த மணிகுண்டில் பெல் அடித்தோன்னா சர்ச்சி, அப்புறம் சங்கு ஊதுவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் டைப். அந்த நாட்கள் இதெல்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பூரிகைகளை ஊதுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஒடுக்கு போதும்போது சுற்றி இருக்கிற பாளையத்தை சுற்றி இருக்கிற அந்த இது வாசஸ்தலத்திலேருந்து இது டைம் கரெக்டாக 9 மணி டைமு ஷோஃபர் ஊதுன உடனே இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகணும். இப்போ நம்ம டைம் வந்து சிரமம் கரெக்டாக டைமுக்கு வர்றதில்லை, அது வேற கதை. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணோம், அந்த ஷோஃபர் சத்தை கேட்ட உடனே அடிச்சு பிடிச்சிக்கின்னு பயங்கரமாக 2, 3 ஒரு ஃபர்ஸ்ட் ஷோஃபர்லேயே எல்லாம் ரெடியாக இருப்பாங்க கரெக்டாக. அப்போ அந்த ஷோஃபர் சவுண்டு கேட்டோன்னு எல்லாம் ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. அதுதான் கூடி வரவழைப்பதற்கு, பாளையங்கள் பிரயாணப்படுவதற்கு. இப்போ அந்த சவுண்டு
டிஃபரன்ஸா இருக்குது. சரி, இப்போ எப்படி ஊதணும் சொல்லி 10:3 வசனத்தை வாசிங்க. அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் அப்ப இந்த ஷோஃபரை ஊதும்பொழுது என்ன நடக்கும்னா எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசல்ல கூடி வர வேண்டும். டேபர்னக்கல் மீட்டிங் அதான். நீங்கள் சர்வீஸ் பண்ண இங்கே பார்த்து கத்தம் ஒரு சவுண்ட் அந்த ஷோஃபர் ஊதின உடனே எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரம் என்ன பண்ண வேண்டும்? ஓடி வந்துடணும். அப்போ ஒன்றை மாத்திரம் ஊதினார். இஸ்ரவேலில் 1000 தலைவனாகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர. அப்போ ஒரு ஷோஃபர் ஊதினா அப்போ அந்த பிரபுக்கள்லாம் என்ன பண்ண வேண்டும்? கூடி வர வேண்டும். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் அந்த எட்டுங்க இருக்காங்கல்ல, யாரெல்லாம் மூப்பர்கள், பிரபுக்கள்லாம் மூப்பர்கள், அவர்கள் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் மூப்பர்ல கடவுள் அழைக்கிறார். இந்த மூப்பர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷோஃபர் ஊதும்போது மூப்பர்கள்லாம் வந்துருவாங்க, வந்து நின்றுடுவாங்க. நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது அப்படியே கண்டினியூஸா அந்த ஷோஃபர் ஊதும் போது கிழக்கே இருக்கிறவர்கள் பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அப்போ என்ன பண்ணுது? அப்போதான் ரைட் எல்லாம் ரெடியா வச்சுங்க. நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறோம். 40 வருஷங்கள் அங்கே போறாங்க பாருங்க. போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க? அந்த ஷோஃபர் சவுண்டு மாறின உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடணும், கம்ப்ளீட்டாக கிளம்பிடணும். கையில் எடுத்து துணி இனி மணி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க, கட்டி ரெடியாக வச்சுருப்பானுங்க. டபால் என்ன பண்ணணும்? கிளம்பி பாளையம் வந்து மறுபடியும் நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் சொல்லி பிரயாணம் பண்ணுவாங்க. அவைகள் நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கின்ற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். இப்படி அந்த ஷோஃபர்ல டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கடவுள் வச்சிருக்கிறார். அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ல அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்டா. இப்போ உங்களுக்கு வந்து 6 மணி சர்வீஸு, 9 மணி சர்வீஸு, 8 மணி சர்வீஸ்ன்னு முன்னே சொல்லி பெரிய லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு இதில் வேற அனுப்புறது. என்னது? வாட்ஸ்அப்பில் வேற அனுப்பிச்சு ஒவ்வொரு வாரமும் இது ஒரு பெரிய வேலை. அது என்னமோ எவ்வளோ மணி போனது, எத்தனை வருஷமா இந்த இங்கே சர்ச்சுக்கு வந்து டெய்லி எவ்ரி சண்டே என்ன பண்ணுறோம், இது அப்பவும் அப்படி தான் வருது. அப்போது அந்த நாட்களில் எப்படி வந்து அவன் வந்து ஒரு ஊதுன உடனே டக்குன்னு ஆசாரிப்பு கூட வரணும். அந்த சவுண்டு மாறின உடனே பிரயாணப்படுறதுக்கு ரெடி ஆகணும், ஃப்ராக்ஷனில் ரெடி ஆகணும், டக்குன்னு பூட்டை கட்டி ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு எழுந்து டபால்னு போகணும். அப்புறம் சவுத்தில் இருக்கவன் இறங்கணும். இப்படி டிஃப்ரெண்ட்டான அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் லிஸ்ட்டு போட்டிருக்க முடியாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு அவர்கள் அந்த தேவனுக்கு அவ்வளோ பயத்தோடு கூட அவர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க? கல்லால் அடிச்சு சாவடிச்சுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதனால் ஒரு பெரிய பயம் வந்து அந்த பாளையத்திலே காணப்படுகிறது. சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழங்க வேண்டாமா? ஆரோனி குமாரனாகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர். அப்ப யாரு ஊதணும்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. எல்லாரும் கண்டவங்கலாம் எடுத்து ஊதக்கூடாது. அவர்களை யார் ஊத வேண்டுமா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து ஊத வைக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் யார் ஊதுவாங்க? ஆசாரியன் ஊத வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாருக்கும் அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்தனால நம்ம அந்த குற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த நாட்களில் ஆசாரியன் தான் விளக்கு எரிய வைக்கணும், ஆசாரியன் தான் எண்ணெய் ஊற்றணும், அது லேவியர்கள் தான் எண்ணெய் ஊற்றணும். ராத்திரி முழுதும் இதான் வேலையே இருக்கும். நல்ல காலம் நான் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பிறக்காம போனது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடை வெட்டணும், மாடை வெட்டணும், இல்லை அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தெளிக்கணும். எவ்வளோ பெரிய வேலைப்பா! மாடை வெட்டிட்டு எத்தனை மாடை விட்டு ஆடை வெட்டணும், எல்லாம் எவ்வளோ பெரிய வேலை. அவ்வளோத்தையும் கர்த்தர் கிருபையாக மாட்டிட்டார். ஹல்லேலூயா. அந்த இயேசு மாத்திரம் அவர் சிலுவையில் அறையில்லைன்னா எங்கள் மோசமான பாடாக முடிஞ்சிருக்கும். இயேசு நல்ல காலம் ஆண்டவரே. அவர் சிலுவையில் மறிச்சதுனால ஆசார ஊழியம் கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறிச்சு. பாருங்க, கவனிங்க. போரிகளை ஊதக்கடவர்கள் உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்பொழுது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். பூரிகைகளை பெருந்தொனியாய், சவுண்ட் ஜாஸ்தி ஆகணும். சவுண்ட் ஜாஸ்தியா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் யுத்தத்துக்கு அந்த எனர்ஜி பயங்கரமாக காரி அந்த ஆடு எப்படி போகும்போது அது எப்படி பின்னாடி வாங்கி ஓடி போய் முட்டுது பாரு அப்படியே ஜெயிக்கணும்னு அந்த ஸ்பிரிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். பார்த்தீங்களா, பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது தேவன் அதை நினைவு கூறுவாராம். இது எதை குறிக்கிறது? நம்ம கதறி அழுது நெஞ்சில் அடிச்சதுனால அழறாங்க பாருங்க. ஆண்டவரே என்னை ரட்சி, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரே தயவு செய்ய ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிற இந்த ஜபத்தினுடைய வாஞ்சை எவ்வளோ அதிகமாக அவனுடைய தானங்களும் தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாய் அமைந்தது. யாருக்கு? கார்னலுக்கு. அதுபோல நம்ம பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் என்ன செய்யுது? தேவனுடைய சன்னதியிலே நினைவுகூறலாய் அமைகிறது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம மனசு இருதயம் இப்போ அந்த அண்ணால் ஜெபிக்கும் பொழுது மனசை ஊற்றி ஜெபிச்சிட்றா பாரு. ஆண்டவர் தேவன் அவளை கனப்படுத்துகிறார். அப்போ தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே யார் மனசை ஊற்றி ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக இதை நினைவுகூற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு என்ன பண்ணுவீர்கள்? நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போது நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் எப்படி பண்ண வேண்டும்? நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பெருந்துணையாய் முழங்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, அடோனாய், எல்ஷடாய், என்னுடைய காரியத்துக்கு எங்களுக்கு விடுதலை தாங்குன்னு சொன்னால் உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஷோஃபர் ஊதுவதனால என்ன காரியங்களை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் 10 சொல்லணும். மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய பர்த்டேஸில் என்ன பண்ணுறோம்? பர்த்டேஸ் ரொம்ப செலிப்ரேஷன் வைப்போம். நம்ம அதுக்கு எதுக்கு கொடுக்கறதில்ல? ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போது நம்ம எந்தெந்த காரியத்தை செய்கிறோமோ எல்லா இடங்களிலும் தேவனுக்கு முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செலிப்ரேஷன் ஜாஸ்தியாகிடும். கூட்டு இது இப்போ டான்ஸு கீன்ஸு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே ஜபம் இருக்காது, ஒன்று இருக்காது. உன்னுடைய பர்த்டேவை தேவனை ஆசீர்வதிக்கும், மேரேஜ் டேவை தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா? என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் தேவனுக்கென்று நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களோ அந்த சப்போஸ் அந்த இது இப்போ இந்த என்ன சொல்கிறது குழந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, பிறகு அந்த குழந்தை பெரிய விளையாடும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அப்புறம் என்ன வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனு, இப்படி நிறைய, அப்புறம் ஒரு இது அவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஃபங்க்ஷன்லையும் யார் நினைவு கூறப்பட வேண்டும்? கர்த்தர் நினைவு கூறப்படணும். ஹல்லேலூயா. ஃபங்க்ஷன் கொண்டாடணும். அந்த ஃபங்க்ஷன் களியாட்டமாய் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க. அது காமிச்சு போட்டு வைக்கிறான் பார்த்தீங்களா? ஃபுல்லாக லைட்டெல்லாம் அடிச்சு கிழிச்சு டமால் டிமில் டமா டப்பு டுப்புன்னு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. அது வந்து ஒரு பயபக்தியாக நடத்தப்பட வேண்டும். தேவன் அதில் கனப்படுத்தப்பட வேண்டும். நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் அழகாக போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு பாட்டை 2 பாடி ஆண்டு ஒரு வசனத்தை சொல்லி அந்த குழந்தைய எல்லாரும் வந்து ஆசீர்வதிச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு அப்படி பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? தேவன் அதில் நினைவு கூறப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தீமிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது பூரிகளை ஊதும்போது என்றால் பூரிகள்னா எச்சரிப்பு, பூரிகள்னா என்ன ஸ்ட்ரென்த்து, பூரிகைனா என்ன ப்ரொடெக்ஷனு, பூரிகைனா இத்தனை காரியங்களை சொன்னேன், 8 காரியங்களை சொன்னேன். அந்த 8 காரியங்கள் அந்த ஃபங்க்ஷனில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஃபங்க்ஷனை வரும்போது அவங்க பார்க்கணும் எல்லாம் என்னடா எவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ நான் அப்புறம் அப்பொழுது உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும். பார்த்தீங்களா என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாரு. தேவனுடைய சமூகத்தில் there shall be a memorial for your before your God. அப்போ உன்னுடைய நீ செய்கிற ஒன்றும் தேவனுடைய சமூகத்தில் ஞாபகமாக இருக்கும். என் பையன் பாரு விட்டு கொடுக்கல பார், என் பிள்ளை பாரு எப்படி வாழறா பார் அப்படின்னு ஆண்டவர் தேவதூதன்கிட்ட சொல்வார். 1000 தேவதூதனை பற்றி கொஞ்சம் எடுக்கிறேன்.
பாருங்க எத்தனை தேவதூதன் இருக்கான்னு சொல்றேன். அப்புறம் கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஞாபகக்குறியாய் இருக்கும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. சரி, முன்னாடி நான் ஒன்று சொன்னது, முதல்ல என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 10:3 சொன்ன 10:3 10:8 வரலையும் அந்த ஷோஃபரை எப்படி உபயோகப்படுத்த சொன்னேன் இல்லையா? ரெண்டாவது என்ன சொன்னேன், அந்த ஷோஃபரை உபயோகப்படுத்தும் பொழுது அது என்ன பண்ணுறோம், சத்துருக்கு போகும்போது அந்த யுத்தத்துக்கு போய் எப்படி செய்யணும்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஷோஃபர் ஊதப்படும் போது எப்படி அது ஊதப்பட வேணும்னு சொன்னேன். இப்போ இந்த எக்காலம் கடைசியில் தேவன் எங்கே கொண்டு வந்துடுறாரு, அவருடைய கடைசி வருகைக்கு பிறகு உபத்திரவ காலத்தில் இந்த எக்காலம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வர்றாரு. கடைசி ரெவலேஷன் சாப்டர் கொண்டு வந்துடுறாரு. 8-7 வாசிங்க. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினார், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி. சரி, இப்போ இந்த 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எக்காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அந்த எக்காலங்களை குறித்து இவ்வளோ சொல்லிட்டேன். அப்போது நியாய தீர்ப்பு நாளில் இந்த எக்காலம் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதெல்லாம் தேவன் ஆரம்பித்தாரோ அதை கடைசி வரையிலும் தேவன் கொண்டு செல்கின்றார். அது 1ஆம் வசனத்தை பாருங்க, அப்போ நல்லா புரியும். 8ஆம் அதிகாரம் 1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஏன் அமைதல் உண்டாச்சு? ஒரு கொஸ்டின் வருதுல்ல. பரலோகம் 24/7 எப்போவுமே ஜெபிச்சிட்டு இருக்கோம், எல்லாமே நடக்கும். ஆனால் பரலோகம் சைலண்ட் ஆயிடுச்சு. பரலோகம் சைலண்ட். ஏன் சைலண்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின். என்ன சைலண்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பயங்கரமான காரியம், நியாய தீர்ப்பு நடக்க போகுது. ஓல் பரலோகமே வேதனைப்படுது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பரலோகமும் ஆண்டவரும் வேதனைப்படும் போது நடத்திக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. தாய் தகப்பன் வேதப்படும் போது பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது இல்லையா? ஒரு நல்ல டீச்சர், நல்லா நடத்துகிறவங்க ஒரு ஸ்கூலில் அந்த பையன் ஒரு பையன் கெட்ட காரியம் பண்ணி அவன் ஜெயிலுக்கு போனான்னா அந்த கற்றுக் கொடுத்த டீச்சருடைய மனசு எப்படி உடையும் இல்லையா? அதுபோல் ஒரு தாய் தகப்பன் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணு, பேப்பரில் கெட்ட விதத்தில் பேப்பரில் பேர் வராமல் பார்த்துக்கோ. அப்படி பேர் வந்துச்சுன்னா நான் தூக்க மாட்டிப்பான்வார். எனக்கு அப்படியே பக்குன்னு அடிக்கும். ஏதாவது அனுபவம் இது என்னடா அதில் ஏதாவது கெட்ட காரியம் இருக்குதான்னு போட்டு மண்டையை உடச்சிப்பேன். எங்கள் அப்பா அப்படி சொன்னார். போகும்போது நான் மெட்ராஸுக்கு வரும்பொழுது இந்த வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார், நீ ஏதாவது ராங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட்கட் பிஸ்னஸ் பண்ணாத. பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிற பண்ணு, ஆனால் ஷார்ட்கட் பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கக்கூடாது, ராங் பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கக்கூடாது. புரியுதா? நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லையா ஈர துணி போட்டு தூங்கணும் வயிற்றுல. இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு பாரு, என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அவர் இன்ஸ்பெக்டரில். அப்படின்னா இந்த லஞ்சம் வாங்கிறது இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. எல்லோரும் கூட கரெக்டாக நேர்மையாக நீ வாழணும், நேர்மையாக சம்பாதிக்கணும். அவர் ஒரு நாள் சொன்னார், நீ நேர்மையாக சம்பாதிச்சுன்னா உன் காசை கடவுள் யூஸ் பண்ணுவார். அதே போல் தான் நினச்சேன். அந்த நேர்மையாக சம்பாதிச்சனால்தான் கர்த்தர் நம்முடைய பணத்தை எல்லாம் தன் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணார். ஒவ்வொரு வீடும் விற்கும்பொழுது, ஒவ்வொரு நிலமும் விற்கும்பொழுது அந்த பணம் எல்லாம் ஊழியத்துக்கு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அது மிக முக்கியம் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, அப்போது 1ஆம் வசனம் வாசி. 7ஆம் முத்திரையோட பருவத்தை ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல். அமைதி என்னென்னா, அவர்கள் எல்லாரும் ஜபம் இருக்கிற, கண்ணை மூடிடுறாங்க. ஒன்றுமே ஐயோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. அதற்காக பரலோகம் முதல் டைமு அமைதலாக இருக்குது. 1/2 hour பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதலாச்சு. ஏங்கி கொண்டிருக்கிற எல்லாம் நின்று போச்சு கம்ப்ளீட்டாக. வாசிங்க 2ஆம் வசனம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் ஜான் பார்க்குறான். 7 தூதர்களாக பார்க்குறான், ஏஞ்சல்ஸை பார்க்குறான். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. முன்னாடி சொல்லிடுறேன். 7 தூதர்கள் யாரு அப்படின்னா, 7 தூதர்கள் மிக முக்கியமான தூதர் மைக்கேல் 1, 2வது கேப்ரியல், 3வது ரகுவேல், 4வது ரஃபேல், 5வது செரகுவேல், 6 உரியல், 7 ரெமியல். 7 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவத்து மொத்தம் 7. ஆனால் இந்த தேவதூதர்கள் 7 தேவதூதர் எதுன்னு தெரியல. 7 தேவதூதர்கள் கையில் 7 எக்காலங்களை முக்கியமாக
இந்த 7 தேவதூதர்கள் படி என்னன்னு ஒரு தடவை எடுத்திருக்கேன். ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறான், ஒருத்தன் வந்து குட் நியூஸ் கொண்டு வரான் கேப்ரியல் இல்லையா, அப்போ மைக்கேல் வந்து ஆர்கேஞ்சல், அவன் தான் யுத்தத்தை நடத்துகிறவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேலைகளை தேவன் கொடுக்கிறார். அந்த வேலைகளை அந்த தேவதூதர்கள் கரெக்டாக பார்க்குறாங்க. அந்த அந்த சூரியன் சந்திரன்லாம் கரெக்டான டைமுக்கு போகுதா வருதான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தன் அவன் தான் மானிட்டர் பண்ணுறான். இப்படி 7 தேவத்தோட வேலைகள் இருக்குது. சரி, இப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து மைக்கேல் அந்த ஆர்ச் ஏஞ்சல் மிக மிக முக்கியப்படுற 7 நாட்களுக்கு 7 தேவதர்கள் கொடுக்கப்படுறாங்க. அதையும் குறிச்சிக்கிறீங்களா? மைக்கேல் வந்து சண்டே, கேப்ரியல் மண்டே, ரஃபியல் டியூஸ்டே, உரியல் வெட்னஸ்டே, செலஃபியல் வந்து தேர்ஸ்டே, ரகுவேல் வந்து ஃப்ரைடே, வராஷியல் வந்து சாட்டர்டே. மொத்தம் இது 7 நாள் 7 தேவதூதர்களுக்கு 7 நாள் நடக்கிறத 7 தேவதூதர்கள் கவனிக்கிறார்கள். 7 நாளை 7 தேவதூதர்கள். மொத்தம் எவ்வளோ ஏஞ்சல்ஸ்? தேர் ஆர் 40 மில்லியன். அப்படின்னா 40 கோடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. 40 கோடி ஏஞ்சல்ஸ், 40 கோடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தியாலஜின்ஸ் எழுதுகிறான். அது நமக்கு தெரியாது, அவனும் போய் பார்க்கல. ஆனால் அவனுக்கு ரிவலேஷன், அவனுக்கு வந்து வெளிப்படுத்து கிடச்சிருக்கோம். அவன் என்ன சொல்கிறான், 40 கோடி ஏஞ்சல்ஸு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த காரியங்களை எழுதுகிறான். ஏஞ்சல்ன்ற வார்த்தை அகிலோஸ் என்ற ஒரு கிரீக் வேர்டுலேருந்து வருகிறது. ஏஞ்சல், ENGEL ஃபர்ஸ்ட் ஏஞ்சல், அப்புறம் இங்கிலீஷில் வந்து ANGEL வருது. ஏஞ்சல்னா என்ன அர்த்தம்? தூதன், மெசஞ்சர் ஆஃப் காட். தேவனுடைய தூதுவை கொண்டு வருவன் தூதன். ஹல்லேலூயா. நீங்களும் யாரு? ஏஞ்சல். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதுவை நீங்கள் கொண்டு போகிறீர்கள். தேவனுடைய எக்கால சத்தத்தை நீங்கள் துணிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை என்னை எப்படி வச்சுக்காரு? ஏஞ்சலா வச்சு. ஏஞ்சலா கை தூக்கி கை வெரி குட். ஆண்டவர் தேவன் உங்களை என்னையும் தேவன் எப்படி வச்சிருக்காரு? ஏஞ்சலா வச்சிருக்காரு. சரி, அதனால் இந்த காரியங்கள் இப்போ பார்த்தோம். அப்போது ஆண்டவர் தேவ தூதர்களை கொண்டு அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக்கொண்ட அந்த இந்த சப்ஜெக்டுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரு? ஆவியானவர் எக்கால சத்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எக்கால சத்தம் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த சத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் தூதுவராக இருந்து, தூதுவர் கையில் என்ன கொடுக்குறாரு? ஆண்டவர் எக்காலத்தை கொடுக்குறார். நீங்கள் தான் மெசஞ்சர் ஆஃப் காட். உங்கள் கையில் தேவன் எக்காலத்தை கொடுக்குறார். எக்காலம் என்றால் நீங்கள் ஜாமக்காரரை போல மற்றவங்களை எச்சரிக்கிற சத்தத்தை. அப்போ ஷோஃபர் ஒரு சத்தம் வருது. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ண, ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசும்போது தேவன் எக்கால சத்தமாய் நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ எக்கால சத்தத்தை வைத்து எப்படி அவன் எதிரிகளை எச்சரிக்கிறானோ அதுபோல் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த காஸ்பல் சுவிசேஷ பாரம், துசேத்த காரியம், ஜப காரியங்களை குறித்து நீங்கள் எப்படி தேசத்தை எச்சரிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் மெசஞ்சர் ஆஃப் காட். உங்கள் கையில் தான் தேவன் எக்கால சத்தத்தை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேலை போல ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும்படியாய் தேவன் வச்சரிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ யுத்தத்தை குறித்தோம், மற்றவர்களை குறித்தோம், என்னென்ன பண்ணணும்? 8 காரியங்கள் சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்படி சபை கூடி வருதல், எப்படி வந்து என்ன சொல்கிறது, வந்து 8-9 காரியம் சொன்ன. பார்த்தீங்களா? வந்து ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கணும், பிறகு அது எப்படி துணிக்க வேண்டும், சபை கூட்டும் போது என்ன எப்படி கொள்ளணும், யுத்தத்துக்கு புறப்படும் போது எப்படி, பிரயாணப்படும் போது எப்படி, இப்படி காரியங்கள் எல்லாம். அப்போ நீங்கள் பிரயாணப்படும் பொழுது ஜபித்து விட்டு செல்ல வேண்டும் சொல்லி கொடுங்கப்பா. நீங்கள் பருப்பும்போது பிள்ளைங்கிட்ட சின்ன வயசுலப்பா நீ போகிற எங்கே வெளியூர் போகிற சொல்கிற, ரைட், வெரி குட். அந்த வெளியூர் போகும்போது என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஜெபிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிறகு அதுதான் பிரயாணப்படுகிறது. வெளியூர் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, மற்ற இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். அப்போ அந்த காரியங்களை நீங்கள் செய்யணும். அதே போல் நம்ம ஃபங்க்ஷன் நடத்தும் போது அந்த ஃபங்க்ஷன் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கர்த்தர் உங்கள் ஃபங்க்ஷனில் தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா. சடங்காச்சாரங்கள் நமக்கு வேணும், ஆனால் சடங்காச்சாரங்களுக்கு மேலே கர்த்தர் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் எல்லா ஃபங்க்ஷனும், பர்த்டே ஃபங்க்ஷனும், எல்லா ஃபங்க்ஷனும்
கேளிக்கைகள் களியாட்டங்களை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி தேவனை நாம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.